என் பேர் பாஸ்கர். நான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன். கடந்த 14/11/2025 அன்று வசந்தராஜ் என்கிறவர் பெருங்குடியில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அம்பத்தூர் எஸ்டேட்டில் பிஏடைய கார் டீலர் குன்னுண்டாய் அந்த கார் ஷோரூமில் போய்ட்டு 50 லட்ச ரூபா கட்டி ஒரு காரை பர்ச்சேஸ் பண்ணுறாரு. பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க ஃபுல் அமௌண்ட்டு பெய்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கார் டெலிவரிக்காக அன்றைக்கி போகிறாரு. 14/11/2025 அன்றைக்கி போகிறாரு. நவம்பர் 14 போகிறாரு. ஃபேமிலி காலையில் போய்ட்டு ஒரு 10 மணிக்கு உட்காராங்க. ஈவினிங் வரையும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் ஈவினிங் வரையும் காரே வரல. அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஓவில் போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்டிஓவில் போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வரும்போது அங்கே வந்து ஸ்காட்சஸ்ஸு ஒரு டஸ்ட்டாக இருந்தது காரு. இவர் வந்து ஸ்காட்சஸ் டஸ்ட்டாக இருக்குது, இந்த கார் எனக்கு தேவையில்லை, நான் 50 லட்சம் கொடுத்து கார் வாங்க, எனக்கு இருக்குது ஸ்காட்சஸ் காரும் இது டஸ்ட்டான காருன்னு சொல்ல உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காரை வாஷ் பண்ணிட்டு வராங்க. காரை வாஷ் பண்ணிட்டு வரதுக்கு தெரியுது அந்த கார் ஏகப்பட்ட ஸ்காட்சஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு டோரை ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க. அவர் இவருக்கு சந்தேகம் வந்து கேட்குறாரு, ஏன் அந்த டோரை மாற்றினு கேட்கறதுக்கு, அந்த டோர் சரியாக லாக் ஆகல சார், அதனால் புது காரோட டோர் போட்டிருக்கான்றாரு. இவர் உடனே என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் டிஃபெக்டிவ் கார் நான் 50 லட்சம் பணம் கொடுத்துட்டு நான் எதுக்காக டிஃபெக்டிவ் கார் வாங்கணும்னு சொல்லிட்டு காரை வாங்க மறுக்கிறாரு. அப்புறம் அவங்க சமாதானம் பற்றி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் நேராக வந்து இந்த கிளைண்ட் வந்து நேராக எங்கிட்ட வந்தார். என்கிட்ட வந்தோன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம், திருவள்ளூர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வந்து வழக்காக தாக்கல் பண்ணுறோம். அந்த வழக்கின் நம்பர் வந்து CC 7/26/2026. இந்த வழக்கில் வந்து மாண்புமிகு நீதியரசர்கள் லலிதா மகேஸ்வரி மற்றும் வினோத்குமார் சார் மற்றும் முருகன் சார் 3 பேரும் வந்து 2/1/2026 அன்றைக்கி இந்த ஜனவரி மாதம் நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறோம். கேஸ் நம்பர் ஆகுது, சம்மன் போகுது. BOD மற்றும் RTO பார்ட்டியை சத்தம், BOD கம்பெனி ஹெட் ஆஃபீஸும் பார்ட்டியை சத்தம். ஆனால் BOD கம்பெனி ஹெட் ஆஃபீஸும் RTO வந்து வரல, அவங்கள எக்ஸ்பைரி பண்ணிட்டாங்க. இந்த குன்னுண்டை மேனேஜர் இருக்காங்க இல்லையா, டீலரு, அவர் மட்டும் அவங்க பார்ட்டியாக ஆப்போசிட் பார்ட்டியாக வந்தாங்க, வக்காலத்து தாக்கல் பண்ணாங்க, வழக்கு நடத்தினாங்க. வழக்கு நடத்தி எங்கள் சைடு ஆர்கியூமெண்ட்டு அவங்க சைடு ஆர்கியூமெண்ட்டு கடந்த 3 மாதமாக கண்டினியூஸாக நீதியரசர் நடத்தினாங்க. இதில் வந்து சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. புது காரு, அதாவது நாங்கள் எங்களோட ப்ரேயர் என்னன்னா 50 லட்ச ரூபாய்க்கு பணம் கட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு உண்டான டிஃபெக்ட் இல்லாத புது காரை எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்கோம். அதுக்கும் அவங்க ஆர்டர் போட்டாங்க. புது காரை கொடுக்கணும், 6 வார காலத்தில் புது காரை எங்களுக்கு கொடுக்கணும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அப்படி கொடுக்க முடியலைன்னா நாங்கள் ரீஃபண்ட் கேட்டிருந்தோம். எங்கள் ஃபுல் பேமெண்ட்டையும் வந்து 12% இன்ட்ரெஸ்ட்டோட ரீஃபண்ட் கேட்டிருந்தோம். நீதியரசர் என்ன பண்ணியிருக்காங்க, 9% இன்ட்ரெஸ்ட்டோட முழு பணத்தை கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. என்னுடைய மன உளைச்சலுக்கு ஃபேமிலியோட மன உளைச்சல் பண்ணாங்க, காருக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்காக ஒரு 50 லட்சம் கேட்டிருந்தாங்க. அந்த 50 லட்சத்துல ஒரு 1 லேக் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வழக்கு செலவுக்கு 10,000 சொல்லிட்டு ஒரு நல்ல சிறப்பான தீர்ப்பை வந்து இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த 3 மாதம் தான் இருக்கும் வழக்கு நடந்தது. 3 மாதத்தில் மிக சிறப்பாக திருவள்ளூர் நுகர்வோர் நீதிமன்றம் வந்து நடத்தி விசாரணை முடித்து எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்காக நாங்கள் ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறோம்.